والصلاة والسلام على رسول الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنك لا تهدي من أحببت ولكن الله يهدي من يشاء. உண்மையான மூமின்களே, குர்ஆன் ஷரீஃபின் வழியாக ரப்புல் ஆலமீன் இந்த ஈமான், இஸ்லாம், நேர்வழி என்பதை மனிதர்கள் கொடுக்க முடியுமா? அந்த சக்தி மனிதர்களுக்கு கிடையாது. சொல்லலாம், நீங்கள் தொழுகுங்க, நீங்கள் இஸ்லாத்துக்கு வந்துருங்க. நபிமார்கள் உட்பட ஹிதாயத்தை காட்ட முடியுமே தவிர ஹிதாயத்திற்கு கொண்டு வர முடியாது. இதை நம்ம ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கணும். யாரையும் நிர்பந்தப்படுத்தி இஸ்லாத்தை பின்பற்ற வைக்கிற வழிமுறையை அல்லாஹ் தடை செய்கிறான். அல்லாஹ் இக்கராக ஃபித்தீன். இப்போ குழந்தைகள்லாம் இருக்காங்க, ஆர்வம் மூட்டி நோன்பு வைக்க சொல்லலாம். நீ வச்சுப்பாரு, முடியலன்னா விட்டுரு, அவ்வளோதான். நீ வைக்கல கொன்றுவேன் அப்படின்னா என்ன செய்யக்கூடாது? மிரட்டக்கூடாது. எல்லா விஷயத்திலேயும் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க, இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வரணும், இவங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வரணும். ரொம்ப நெருக்கடி தந்த பல தலைவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ தான் செஞ்சாங்க. யா அல்லாஹ், இந்த உமருக்கு இஸ்லாத்தை கொடு, இல்லைன்னா அபூஜஹலுக்கு இஸ்லாத்தை கொடு. ஆனால் அல்லாஹ் யாருக்கு நாடினானோ அவர்களுக்கு தான். ஆமாம், குர்ஆன் நல்லா சொல்றான், நீங்கள் விரும்பியவர்களை ஒருபோதும் இஸ்லாத்திற்கு கொண்டு வர முடியாது. நான் தான் அந்த ஹிதாயத்தை தரணும். எப்படி அந்த இஸ்லாம் அவங்களுடைய கல்வில வந்து விழும்? நிர்பந்தித்து வரக்கூடியதல்ல மார்க்கம். அதுல வரலாற்றில் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? பெருமானாருக்கு இவ்வளவுதான் இல்லை, வரமுறை இல்லாத அளவுக்கு வன்முறை செய்தவன் அபூஜஹல். இந்த உம்மத்துல எல்லாருக்குமே அந்த பேரு தெரியும் இல்லையா? அபூஜஹல் எப்படியாவது இஸ்லாத்திற்கு வந்துவிட வேண்டும் என்று பெருமானாரும் போராடினார்கள். ஆனா மற்றெல்லா தலைவரை விட இவன் ஓவர் டைம் எடுத்து பெருமானாருக்கு கொடுமையை கட்டவிழ்த்து விட்டார். எங்க பார்த்தாலும் அபூஜஹல். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கட்டத்தில் நொந்து சொன்னாங்க, ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு ஃபிரௌன் இருக்கான், ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு ஃபிரௌன். என்னுடைய சமுதாயத்தினுடைய ஃபிரௌன் அபூஜஹல். அவ்வளவு கொடுமை, அவ்வளவு கொடுமை. ஆனா நீங்க வரலாறு பாருங்க, இவ்வளவு கொடுமை செய்தவனுடைய மகனுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்துட்டான். அல்லாஹ், இதுதான் பெரிய ஆச்சரியம். ஏன்னா மகன் பொதுவா தந்தையினுடைய வழியில தானே பயணிப்பாங்க, அத்தாவை எதிர்த்துட்டு நிற்க முடியாது. ஒரு சமயம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, சயஅதீக்கும் இக்ரிமா. எந்த அபூஜஹல் இஸ்லாத்தினுடைய வைரியாக இருந்தானோ அவனுடைய மகன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு, அவர் இஸ்லாத்திற்கு வருவார், மூமினாக மாறுவார், ஹிஜ்ரத் செய்வார். இதெல்லாம் முன்னறிவிப்பு செய்றார். சொல்லிட்டு பெருமானாருடைய இரக்க குணத்தினுடைய உச்சம் என்ன தெரியுமா? நம்ம படிக்க வேண்டிய பாடம். ஃபலா தசுப்பு அபா, அவங்க அத்தாவை திட்டாதீங்கன்ற. அவங்க அத்தாவை, ஏன்னா வரலாறு முழுவதிலேயும் அபூஜஹலை தவிர்த்து விட்டு பெருமானாருடைய மக்கா வாழ்வை படிக்க முடியாது. பத்ரி என்பத வரலாறே இல்லாம ஆயிரும். இவ்வளவு பெரிய வைரியை பெருமானார் சொல்றாங்க, இக்ரிமா இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு, அவர் அத்தாவை நீங்கள் திட்டாதீர்கள். காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபைன்ன சப்பல் பையிதி, ஏனென்றால் இறந்து போனவரை ஏசுவது உயிருள்ளவர்களை சங்கடப்பட வைக்கும், உயிருள்ளவர்களை சங்கடப்பட வைக்கும், மையத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. எவ்வளவு பெரிய படம். ஒரு பையன் வர்றான், இவங்க அப்பா ஊரெல்லாம் கடை வாங்கி செத்து போயிட்டானப்பா அப்படின்னு சொன்னா அந்த பையனுடைய மனம் எவ்வளவு வேதைப்படும். ஒட்டு மொத்தத்திற்கும் பெருமானார் சொல்றாங்க, இறந்து போனவர்களை ஒருபோதும் திட்டாதீர்கள், அவங்க செஞ்சதை அவங்க கொண்டு போயிட்டாங்க, ஆனால் உயிருள்ளவர்கள் சங்கடப்படுவார்கள்.
இக்ரிமா இஸ்லாத்துக்கு வந்துட்டார். அபூஜஹல் இல்லாத வரலாற்றை பேச முடியுமா? அவரை வைத்துக் கொண்டோ அவருக்கு பின்னாலோ அபூஜஹலை திட்டி பேசாதீர்கள். அதனால யார் சங்கடப்படுவா? இக்ரிமா சங்கடப்படுவா. மூமின்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரியாக இருந்தவர்கள் அபூஜஹல், மகன் இக்ரிமா. நீண்ட வரலாறு. எங்கெல்லாம் அபூஜஹல் பெருமானாருக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுத்தார்களோ அங்க யார் இருந்தார்? மகன் இக்ரிமாவும் இருந்தார். ஒரு கற்பனைக்கு வரலாறு சொல்லுது, அபூஜஹல் இல்லை என்று சொன்னால் இந்த இக்ரிமா ஆரம்ப காலத்திலேயே ஸஅத் இப்னு அபீ வக்காஸ், முஸஅப் இப்னு உமைர் போன்றவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நேரத்திலே அவரும் ஏற்றிருப்பார். அப்போ அவருடைய ஹிதாயத்து தடைபடுவதற்கு ஒரு காரணி அபூஜஹல். ஏன்னா சுத்தி அடிச்சுட்டு தானே வரணும். தந்தையோடு சேர்ந்து பெருமானாருக்கு மிக பெரும் நோயினைகள், முஸ்லிம்களுக்கு தொந்தரவுகளை தந்தார். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது அல்லாஹ்வுடைய ரசூல் ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிட்டார். இதே போல ரமலானுடைய மாதம் பத்ரு போர் நிர்பந்தமாக திணிக்கப்படுகிறது. யாரின் மீது? பெருமானாரின் மீது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக சில சஹாபாக்கள் அனுப்புனாங்க. இந்த மாதிரி மக்கத்து குறைஷிகள் வியாபாரத்தை முடிச்சுட்டு இப்படி மதீனா வழியில போறாங்க, அவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு வாங்க. ஏன் அப்படி பெருமானார் சொன்னாங்கன்னா, மக்காவில் ஒரு ஆலோசனை நடந்தது. இந்த முறை நடக்கக்கூடிய வணிகம், அதுல வரக்கூடிய லாபம் முழுவதும் ஆயுதங்கள் வாங்கி முஹம்மதுக்கு எதிராக போர் செய்யும். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இந்த செய்தி தெரிஞ்சவன அந்த ஆயுத தளவாடங்களை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த குழு அனுப்புனாங்க. ஆனா அந்த குழு செய்தியை தெரிஞ்சு தப்பிச்சு போயிடுச்சு. சஹாபாக்கள் திரும்பி வந்துட்டாங்க. அப்ப அபூ சுஃபியான் மக்காவிற்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். இந்த மாதிரி எங்களை முஹம்மதுடைய படைகள் தாக்க வர்றாங்க, படை அனுப்புங்க. அதுக்குள்ள செய்தி தெரிஞ்சு இவங்க மக்கா போய் சேர்ந்துட்டாங்க. அபூ சுஃபியான் நீட்டு தலைவர் சொல்லிட்டார், வேண்டாம் நாங்கள தப்பிச்சு வந்துட்டோமே. ஆனா அபூஜஹலுக்கு தலையில ஏறி உட்கார்ந்துருச்சு. தலையில முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்க மாட்டேன், 1000 பேர்த்த திரட்டி கொண்டு போய் பதிலிலே உயிரை விட்டான். போகும் பொழுது சத்தியம் செஞ்சுட்டு போறான். லாத்து உஸ்ஸா சாமிகளின் மீது சத்தியமாக முஹம்மதை தோற்கடிக்காமல் நான் திரும்பி வர மாட்டேன். மது மாது நடனங்கள் அப்படின்னு பயங்கரமா அந்த அரபுகளுக்கே உண்டான படைபலத்தோடு பதிலில் போய் இறங்கி இங்க அல்லாஹ்வுடைய ரசூல் அழுது தொழுது துவா செய்து ஏழைகளை வச்சு சண்டை போட்டு கடைசியில் அபூஜஹல் உயிரை விட்டான். இக்ரிமா பார்க்கிற, யாரு? மகன் பார்க்கிறாரு. இவ்வளவு பலசாலி, இவ்வளவு பெரிய தலைவர் லாத்து உஸ்ஸாவை சத்தியம் பண்ணிட்டு வந்தாரு, ஏன் அந்த சாமிகள் காப்பாத்தல? இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இதுவே நம்ம சகோதர சமுதாயத்தில் சொன்னா அவங்க ஒரு வார்த்தை கேட்பாங்க, பாபரி மசீது இடிக்கும் போது உங்க அல்லாஹ் ஏன் காப்பாத்தல? புரியுதா? இது விதண்டாவாதத்துக்கு எடுத்துட்டு போக முடியாது. ரப்புல் ஆலமீன் எப்ப உடனே நடக்கணும்னு சொன்ன மனுஷனா? ஒரு கோர்ட்டுக்கு போனாலே கேஸ் எத்தனை பெருசாகும்? வாய்தா 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 கொடுத்து இழுத்து முடிச்சு ஏண்டா கேஸ் போட்டோம் வந்து நூலாயிருப்பாங்க. ரப்புல் ஆலமீன் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ன செய்ய மாட்டான், எதையும் செய்ய மாட்டான். அவனுடைய செயல்பாடுகள் காரண உலகத்துல காரணங்களை வச்சுதான் நடத்துவான். அந்தந்த நேரம் அது அதற்கு குர்ஆன்ல மிக பெரும் சான்றுகள் இருக்கு. இக்ரிமா பார்க்கிறார், இவ்வளவு வலிமையாக நம்பி இருந்த லாத்து உஸ்ஸா தலைவரை கொன்று விட்டதே, தப்பிச்சு ஓடிட்டார். அடுத்த ஆண்டு மக்கத்துல போய் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் இறந்து போய்விட்ட அரபு சமூகத்துல மக்கால யாருமே இல்லை. இப்ப இக்ரிமா, காலித் இப்னு வலீத் இது போன்ற சில பின்னாடி முஸ்லீம் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம தலைவர்கள் எல்லாம் கொண்டவங்களை விடக்கூடாது அப்படின்னு தான் ஊருக்குள்ள போரின் நெருப்பை மூட்டுகிறார்கள். அதுல பிறந்ததுதான் அடுத்த வருஷமே உஹது போர். இந்த உஹது போர் வரலாறு உங்களுக்கு தெரியும். சுருக்கமா சொல்றேன். அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படாத ஒரு சூழலில்
மிக பெரும் சோதனைகளை தந்து வெற்றி எல்லாம் தந்தான். 70 பேர் உயிரிழப்புகள் ஏற்பட்டது. இந்த வரலாறுலாம் நீண்ட வரலாறு. அப்ப பாருங்க, உஹது போர்க்களத்திற்கும் இந்த இக்ரிமா கிளம்பி வர்றார். ஹாலித் இப்னு வலீத் மிகப்பெரிய வீரர். இந்த 2 பேரை தான் குறைஷிகள் என்ன செஞ்சாங்கன்னா, படையினுடைய வலது பாகத்தின் பொறுப்பு ஹாலிதுக்கு, இடது பாகத்தின் பொறுப்பு இக்ரிமாவுக்கு. இந்த போர்ல அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு 40-50 வீரர்களை ஒரு சின்ன மலை மேல நிக்க வச்சுட்டு சொன்னாங்க, வெற்றியானாலும் தோல்வியானாலும் இந்த இடத்தை விட்டு நீங்க நகரக்கூடாது, இது என்னுடைய உத்தரவு. அதுக்கு ஒரு அமீரையும் போட்டாங்க. போர் தொடங்கியது. கடினமான போர். அல்லாஹ் மூமின்களுக்கு தந்த ஈமானிய பலத்துல காபிர்கள் தோற்றே போய்விட்டார்கள். தோத்துட்டாங்க. விரண்டு திரும்பி ஓடுகிற பொழுது இந்த மலை மேல இருந்தாங்களே 40 பேர், அதுல ஒருத்தர் சொன்னாரு, பாருங்க ஜெயிச்சிட்டாங்க, முஸ்லீம்களை ஜெயிச்சிட்டாங்க, காபிர்களா ஓடுறாங்க பாருங்க, நம்ம இறங்கி போனா அந்த போர்க்களத்தில் இருக்கிற கொள்ளை பொருள் எல்லாம் கிடைக்குமே. அப்ப அமீர் சொல்றாரு, வேண்டாம், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னாங்க, வெற்றியோ தோல்வியோ இந்த இடத்தை விட்டு போகக்கூடாது. கேட்கல, அமீருக்கு கட்டுப்படல, அவங்க எல்லாம் இறங்கிட்டாங்க. இப்ப திரும்பி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த காபிர்களுடைய படையில போர் நிபுணத்துவம் பெற்றவர் காலித் இப்னு வலீத். பின்னாடி நிறைய வெற்றிகளுக்கு மூல காரணமாக அவர் தான் இருந்தாரு. அவருக்கு சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று இந்த சமுதாயம் பட்டம் கொடுத்தது. ஓடிட்டு இருக்கிறார், திரும்பி பார்க்கிறாரு, பின்வழி திறந்திருக்கு. பின்வழி சொல்லுங்க, விட்டார். அவருடைய குதிரை படைகளை ஏறி அந்த பின்வழியாக வந்து முஸ்லிம்கள் சந்தோஷமா காபிர்களை வெட்டி துரத்திட்டு இருக்கிறாங்க. பின்னாடி கவனிக்கல. காலித் இப்னு வலீத் குதிரை வீரர்களோட பின்னாடி வந்து தாக்க ஆரம்பிச்சிட்டார். முஸ்லிம்கள் திரும்பி பார்க்கறாங்க, இது என்னடா இது எப்படி நடந்தது? இது நடக்கிற பொழுது ஓடிட்டு இருந்த குறைஷிகள் திருப்பி நின்னாங்க. முஸ்லிம்கள் நடுவுல மாட்டிட்டார். அது எந்த அளவுக்கு குழப்பங்கள் தெரியுமா? பெருமானார் கொல்லப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு வதந்தி கிளப்பப்பட்டது. பெருமானாருடைய முகம் காயப்படுத்தப்பட்டது, கடவாய் பொருட்கள் ஷஹீதானது, மண்டை உடைந்தது. அல்லாஹ் அக்பர். அந்த ஒரு வார்த்தைங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் இங்கேயே நிக்கணும்னு சொன்னதை கேட்காததுனால வந்தவர்கள். ஆனாலும் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு ஈமானிய பலத்தை தந்தா மிக கடுமையாக போராடி இந்த இக்ரிமாவையும் காலிதையும் விரட்டி அடித்தார்கள். இந்த 2 பேரும் இப்பவும் தோற்று போய் மக்காவுக்கு வந்துட்டாங்க. இக்ரிமாவுடைய மனசுல அது நிழலாடுகிறது. இந்த லாத்து உஸ்ஸா என்ன பண்ணுச்சு? உஹதுல தந்தையை பறி கொடுத்தோம், இல்ல பத்ருல உஹதுல நாம் படுதோல்வி அடைந்து வந்திருக்கிறோம், விடக்கூடாது. அடுத்த போர் அகழ் யுத்தம், கந்தக். அந்த குழி தோண்டி வைத்து முஸ்லிம்கள் பாதுகாப்பாக இருக்கிற நேரத்தில் ஒரு சின்ன சத்துக்குள்ள போய் தாக்கிடலான்னு ஒரு ஆள் உள்ள போறான். அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹு பாய்ந்து அவனை வெட்டி கொன்று விட்டார்கள். பின்னாடியே இக்ரிமா போறாரு, பயந்து ஓடி வந்து விட்டார். பத்ரிலும் தோல்வி, உஹதிலும் தோல்வி, கந்தக் அகழ் யுத்தத்திலும் தோல்வி. காலங்கள் ஓடுது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது ஒரு படை எடுத்தார்கள். ஃபதஹ் மக்கா. பெருமானார் மாதிரி ராஜதந்திரி யாருமே கிடையாது. போர்ல அந்த காலத்துல ஏமாத்துற ஒரு ட்ரிக்ஸ் இருக்கு. என்ன ட்ரிக்ஸ்ன்னு சொன்னா, இரவு நேரத்துல நிறைய தீப்பந்தங்களை பற்ற வைத்து தூக்கி பிடிக்கிறது. அப்போ என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய குழுக்கள் வந்திருக்காங்க, இவர்களுடைய படை பலத்தின் எண்ணிக்கை. ஆனா உண்மையில அல்லாஹ்வுடைய ரசூல் பெரும் படையோடு போயிருந்தாங்க. சஹாபாக்கள் எல்லாம் கூப்பிட்டு சொன்னாங்க, புனிதமான காபத்துல்லாவை வெற்றி கொள்ள போகிறோம், இது அல்லாஹ்வுடைய நாட்டம். அதனால சண்டை வேண்டாம், போர் வேண்டாம், யாராவது தாக்க வந்தால் அவர்களை மட்டுமே நீங்கள் தாக்குங்கள். அமைதியா ஊருக்குள்ள இருக்கிறவங்க, அவங்க வீடுல இருக்கிறவங்க, சரண்டர் அடைஞ்சவங்க, காபாவிற்குள் போய் ஒழிக்கக்கூடியவர்கள், இவங்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது. அப்படி ஒரு படையோடு
பெருமானார் பயணிக்கிற பொழுது பாருங்க, இக்ரிமா இப்ப காலித் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம் ஆயிட்டார். அந்த காலித் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இக்ரிமா ஒரு படையோடு பெருமானாருடைய இந்த மக்கா வெற்றி படையை தாக்க வரும் பொழுது ரப்புல் ஆலமீன் நண்பர் காலிதை வச்சு விரட்டி வச்சிட்டான். முடிஞ்சு. இப்பொழுது காபத்துல்லாவை கைப்பற்றிய பெருமானார் ஒரே ஒரு வார்த்தையில தான் சொன்னாங்க. எல்லாருக்கும் பயம். ஏன்னா இத்தனை நாள் பத்ருக்கு மதீனா போனாங்க, உஹதுக்கு மதீனா போனாங்க, ஹந்தக்குக்கு மதீனா போனாங்க. ஆனால் இப்பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வந்திருக்கிறார். முடிஞ்சோன்னு நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் காபால என்னென்ன மூல செய்யணும் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மக்களை பார்த்து கேட்குறாங்க, என்னை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இதான் உலகத்துல மிகப்பெரிய அரசியல். என்ன நினைக்கிறீர்கள்? எல்லாம் தலைதாழ்ச்சி சொன்னாங்க, எங்களுடைய மரியாதையான சகோதரர், மரியாதைக்குரிய சகோதரர். அப்படியா? அதாவது பரம்பரை விரோதியை போன்று பாவித்து வந்தவர்கள் இன்னைக்கு சகோதரர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன வசனத்தை சொல்லிட்டாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் அல்-யௌம், உங்க மேல இன்னைக்கு எந்த நடவடிக்கையும் இல்லை, எல்லாரையும் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொன்ன பெருமானார் இந்த போரில் எதிர்த்து வந்தாங்களா இல்லையா, அந்த சில பேருக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் மரண தண்டனை விதிச்சாங்க. அதுல ஒரு ஆள் யாரு? இக்ரிமா. இந்த நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு வந்திருக்கோன்னு அறிவிப்பு செஞ்சாங்க. அதை மீறி இக்ரிமாவினுடைய குழு தாக்குதல் நடத்தியதுனால இந்த தாக்கியவர்களுக்கு மரண தண்டனை அப்படின்னு பெருமானார் அறிவிச்சிருந்தாங்க. இதை கேட்டு மக்காவிற்குள் தலைமறைவாக இருந்த இக்ரிமா ஒன்றும் பண்ண முடியாது. செய்தி எல்லாம் வருது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவையே கைப்பற்றி விட்டார், எல்லாரும் சரண்டர், வேற வழி இல்லை, உயிரை காப்பாற்றிக் கொள்ள யமனுக்கு ஓடி போய் விட்டார். முடிஞ்சா சில நாட்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் மக்காவுக்கு பிறகு கொஞ்ச நாள் தங்கி இருந்தாங்க. பெருமானார் எங்க தங்கி இருக்கிறாங்களோ அங்கு 10 பொம்பளைங்க வந்தாங்க, முக்காடு போட்டு 10 பொம்பளைங்க. அதுல ஒரு அம்மா உம்மு ஹக்கீம், யாருன்னா இக்ரிமாவுடைய மனைவி. அபூ சுஃபியான் மக்காவினுடைய தலைவர், அவருடைய மனைவி ஹிந்து. இந்த 2 பேரோடு ரொம்ப முக்கியஸ்தர்களுடைய மனைவிமார்கள்லாம் வந்து யா ரசூலல்லாஹ் சொல்றாங்க, இந்த மக்காவிலேயே எங்களுக்கு பிடிக்காத வீடு உங்களுடைய வீடு, இன்றைக்கு மக்காவில் பிடித்த வீடு, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பெருமானார் கேட்டாங்க. இந்த பெண்கள் சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்க வந்திருக்கிறோம், உங்களிடத்தில் பைஅத்து செய்ய வேண்டும். பைஅத்துன்னு சொன்னா கையை கொடுத்து அதில் சத்திய பிரமாணம் செய்யணும். ஆண்கள் அப்படி செய்வார்கள். பெருமானார் பெண்களுக்கு ஒரு கயிறு அல்லது ஏதாவது போர்வை கையில வச்சுட்டு மறுமகதி அவங்கள்ட்ட கொடுப்பாங்க. அதை பிடித்து கொண்டு சத்திய வாக்கு பிரமாணம் செய்வார்கள். நாங்கள் கலிமா சொல்லுகிறோம், முஸ்லிம் ஆகிறோம், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டோம். இப்படி எல்லாம் இந்த பைஅத்து செய்து முடித்த உடனே அப்புறம் தான் பெருமானார் கேட்கிறாங்க, நீ யாருமா? யா ரசூலல்லாஹ், இக்ரிமாவின் மனைவி உம்மு ஹக்கீம், தேடப்படும் குற்றவாளி, கொல்லப்படுவதற்கு உத்தரவு போடப்பட்டவர். இன்னொன்று அபூ சுஃபியான் அந்த போர்ல வச்சே முஸ்லீம் ஆயிட்டார் ஃபத்ஹ் மக்கால. இவங்கெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த பெண்மணி மெதுவாக கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், என் கணவரின் மீது மரண தண்டனையை நீங்கள் விதித்திருக்கிறீர்கள், அவர் உயிருக்கு நீங்கள் உத்தரவாதம் தர முடியுமா? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஈமான் கொண்டு விட்டால் அவரை மன்னித்து விடுவேன், அவர் உயிருக்கு உத்தரவாதம். உண்மையாகவா? உண்மையாக நம்பலாமா? தாராளமா நம்பலாம். இந்த வார்த்தை கேட்ட உடனே இந்த கணவன் அல்லவா, கணவன் அல்லவா, எப்படியாவது கணவனை கொண்டு வந்து இஸ்லாத்திலே சேர்த்து அவர் உயிருக்கு பாதுகாப்பு பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு ஒரு ரோம் நாட்டு பணியால் இந்த அம்மாவுக்கு இருந்தான். அவனை துணைக்கு அழைச்சிட்டு செங்கடல் அந்த கடல் மார்க்கமாக யமனுக்கு பயணிக்கிறார்கள். உம்மு ஹக்கீம் போற வழியில் ஒரு விபத்து நடந்து போச்சு. என்னன்னா, இந்த பெண்மணியை கெடுப்பதற்காக அந்த ரோம் நாட்டு வேலைக்காரன் முயற்சி செய்த பொழுது, இவங்க ஏற்கனவே மன அசதியில் இருக்கிறாங்க,
ஒரு வேலைக்காரன் இப்படி தப்பா நடக்க முயற்சிப்பதை நொந்து மக்கள்கிட்ட பிடிச்சு கொடுத்து அவனை அங்க ஒப்படைச்சிட்டு வந்துட்டான். தன்னந்தனியாக போகிறார். ஒரு படகு, அதுல ஏறி யமனுக்கு பயணிக்கிற பொழுது அங்க கேட்கிறார் ஒரு கப்பலோடு, எங்கம்மா போறீங்க? என் கணவர் இக்ரிமா, அவரை தேடி பயணிக்கிறேன். அவர் எங்கேயும் போகல, திஹாமாவுடைய கடற்கரையில் தான் சுற்றி கொண்டு இருக்கிறார். வா போலாம். அந்த பெண்ணை கூட்டிக் கொண்டு போய் இக்ரிமாவை சந்திக்க வைக்கிறார்கள். இக்ரிமாவை பார்த்த உடனே மனைவி கட்டி அணைத்து சொல்றாங்க, தனக்கு நடந்த கோர சம்பவத்தை சொல்லல, மக்காவில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் சொல்லிவிட்டு, பெருமானார் உனக்கு உயிர் பிச்சை தருகிறார்கள், பெருமானார் உங்களுக்கு உயிர் பிச்சை தருகிறார்கள். அப்படியா? ஆமா. நீ பேசலையா? நான் தான் பேசுறேன். உன்னுடைய நிலை என்ன? நான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு. இக்ரிமா கேட்கிறாரு, இத்தனை ஆண்டு காலம் இதுதானே நமக்கு அவருக்கு மத்தியில போராட்டம்? வேற கொடுக்கல் வாங்கலோ குடும்ப பகைகளோ சண்டை ஒண்ணுமே இல்லை. இந்த நீ சொல்ற லா இலாஹ இல்லல்லாஹ் இதுதானே நமக்கு பிரச்சனை. அதை எப்படி நீ ஏற்றுக்கொண்டாய்? நாம் நினைத்தது தவறு, நாம் விளங்கியது தவறு. மகத்தான மாமனிதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் சொல்ல வந்த வார்த்தையில் 1000 அர்த்தங்கள் இருக்கிறது. நீங்க வாங்க, நம்பலாமா? சத்தியமா நம்பலாம். ஒரு மாதிரி கணவனை சமாதானப்படுத்தி அழைத்து வருகிற பொழுது மனைவி சொல்றாங்க, உங்களை தேடி வரும் பொழுது ஒரு ரோம் நாட்டு வேலைக்காரனோடு நான் வந்தேன். வழியில் என்னை பலாத்காரம் செய்ய அவன் முயன்றான். அவனை இங்க புடிச்சு கொடுத்துட்டு வந்திருக்கிறான். அவனை இக்ரிமாவுக்கு கோவம் வந்துருச்சு. அப்படியா? உன்னிடம் நடக்க பார்த்தானா அப்படின்னு எங்கே இருக்கிறான் தேடி பார்த்து அவனை வெட்டி விட்டு தான் சிலத்திற்கு வந்தார். வர்றான். மூமின்களே, தன் மனைவியோடு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு வருகிற பொழுதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள்கிட்ட உட்கார்ந்து சொல்றாங்க, இப்பொழுது இக்ரிமா வருவார், மூமினாக ஹிஜ்ரத் செய்தவராக வருவார், அவரின் தந்தையை ஒருவரும் ஏசாதீர்கள். முன்னறிவிப்பு செய்றார். ரொம்ப தயக்கத்தோடு குழுமி இருக்கிற சஹாபாக்களுக்கு மத்தியிலே வந்த அதற்கு இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரை பார்த்தவுடன் கேட்கிறார்கள், எனக்கு பாதுகாப்பு தருவீர்களா? ஏன்னா உயிர் பயம். இந்த உமர் நாயகம் போன்றவங்கெல்லாம் சிக்னலே தேவையில்லை, பார்த்தாலே முடிச்சிருவாங்க. யாராவது போட்டு தள்ளிட்டாங்கன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, பாதுகாப்புக்கு நான் தான் உத்தரவாதம், தாராளமா வாங்க. நம்பலாமா? தாராளமா நம்பலாம். ஏன்னா அவருக்கு அவ்வளவு பயம். என்னன்னா அவ்வளவு கொடுமைகள் தந்தையோடு சேர்ந்து பெருமானாருக்கு செய்திருக்கிறார். சரி, அவர் உள்ள நுழைஞ்ச உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நாகரிகம் பாருங்க, தப்புன்னு எழுந்திருச்சிட்டாங்க. எழுந்த உடனே பெருமானாருடைய மேலாடை விலகி விட்டது. சும்மா போர்வைகள் தானே, மேலாடை அப்படி கலந்து விழுந்தாலும் அதை கண்டுக்காம ஓடி போய் இக்ரிமாவை கட்டி அணைத்து வரவேற்றார்கள் பெருமானார். உலக தலைவர்களுக்கான மிகப்பெரிய பாடம். அந்த பகையோ அந்த இதை மாட்டிட்ட பார்த்தியா, எங்க சுத்தினாலும் நம்மள்கிட்ட தான் வந்து சிக்கிறோம். அப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வார்த்தை விடலை. யாரோ நல்ல உற்ற தோழனை போல இக்ரிமாவை கட்டி அதுலேயே இருந்தாலும் சரண்டர் ஆயிட்டார். வந்து உட்கார்ந்த உடனே நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, நான் என்ன சொல்ல போறேன்? வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ். ரொம்ப ஆச்சரியமா பார்க்கிறார். அவர் நினைச்சுட்டார், நீ அங்க அடிச்ச இங்க அடிச்ச இத்தனை பேரை கொண்டிருக்க, நான் படிவான். அல்லாஹ்வுடைய ரசூல் எதுவுமே பேசலையே. ஏன்னா ஒரு அடிப்படை இஸ்லாத்தில் இருக்கிறது. அல்ல இஸ்லாம் யஹ்தீமு மா கான கபலா, கலிமா சொல்லிட்டா முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுரும். இப்படிப்பட்ட இஸ்லாம் அல்லவா? ஒரு திரும்ப திரும்ப கேட்கிறார் அல்லாஹ்வுடைய ரசூல். வேற ஒண்ணுமே இல்லை. கடைசியா சொல்ற, மக்களுக்கு முன்னால் எழுந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ், பின்பற்ற தகுந்த தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இஸ்லாத்தின்படி வாழ்வேன் அப்படின்னு நீங்களே அறிவிப்பு செய்யுங்க. உங்களுக்கு உயிர் பிச்சை போட்டிருக்கும் போதே மற்றவங்க என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க. நீங்களே சொல்லுங்க. அவர் சபையில எழுந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படி எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் பெருமானாரிடம் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு
நான் ரொம்ப பயந்து வந்தேன், இவ்வளவு எளிமையாக என்னை மன்னித்து விட்டு விட்டீர்கள். சரி, இப்ப என்ன வேணும்? இல்லை நாயகனே, நீங்க தான் சொல்லணும். பெருமானார் சொல்றாங்க, களிமா சொன்ன பிறகு நீ என்னுடைய சகோதரன், எதை கேட்டாலும் இன்றைக்கு நான் தருகிறேன். அப்பதான் அவர் கேட்கிறாரு, யா ரசூலுல்லாஹ், என் தந்தையோடு சேர்ந்து நான் செய்த கொலைகள், கொஞ்சம் நஞ்சமெல்லாம் இல்லைங்க, நான் செய்த கொடுமைகள், நிறைய அப்பாவிகள், நிறைய உயிரிழப்புகள், வீடுகளை எல்லாம் எரிச்சது, கொள்ளையடித்தது, இத்தனையும் என் ரப்புல் ஆலமீன் என்னை மன்னிக்க வேண்டும். அவங்களுடைய ஈமான். உடனே அல்லாஹ்வுடைய ரசூல் கையை தூக்கிட்டாங்களே, அல்லாஹும்ம குஃபிர் குல்ல அதாவத்தின் ஆதாலிஹா வ குல்ல மஸீரின் சார ஃபீஹி இலா மௌதிஇன் யுரீது பிஹி இத்ஃபாஅ நூரி வக்ஃபிர் லஹு மா நால மின் அர்தி வ அன காயிபுன் அன். அல்லாஹ்வுடைய ரசூல் துஆ செய்றாங்க, இவரு எனக்கு எதிரான பகை உணர்வோடு செய்த அத்துணையும் நீ மன்னித்து விட அல்லாஹ். எனக்கு எதிராக எங்கெல்லாம் பயணப்பட்டு வந்தாரோ அவருடைய நோக்கம் இஸ்லாம் அழிய வேண்டும், அந்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடு அப்படின்னு துவா செஞ்சவன இக்ரிமா ஆமீன் சொல்றாரு. அவருடைய முகம் பிரகாசமா இருக்கு. அதெல்லாம் சபையில நீங்க அந்த நெஞ்சம் மறக்காத நிகழ்வுகளை பார்க்கணும். இப்ப இக்ரிமா எழுந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திற்கு எதிராக இதுவரையிலும் என்னுடைய பொருளாதாரத்தை செலவழித்தேன், இப்பொழுதிலிருந்து என் செல்வம் முழுவதும் அல்லாஹ்விற்காக இஸ்லாத்திற்காக நான் செலவழிக்க போகிறேன். ஒண்ணு. இரண்டாவது சொன்னார், யா ரசூலல்லாஹ், இதுவரைக்கும் இஸ்லாத்திற்கு எதிராக பல போர்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், குழுவோடு போராடி இருக்கிறேன், நானும் என் குழுவினர்களும் இனிமேல் இஸ்லாத்திற்காக நான் ஜிஹாது செய்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சந்திப்பு முடிகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க, போங்க இக்ரிமா, இஸ்லாத்தினுடைய தாவா வேலை செய்யுங்க, இஸ்லாத்தினுடைய தாவா வேலை செய்யுங்க. எடுத்துக்கொண்டார், குர்ஆனை ஓதினார். பெருமா எந்த அளவுக்கு அவர், ஏன்னா அறியாமையில செஞ்சது தானே, எல்லாம் கற்றுக்கொண்டு அவர் இஸ்லாத்திற்குள்ள வந்த பிறகு குர்ஆன் ஓதுவார். குர்ஆனை எப்படி ஓதுவார்னு சொன்னா, எடுத்து முகத்தில் வைத்து முத்தமிட்டு, ஹதா கலாமு ரப்பி, ஹதா கிதாபு ரப்பி, இது என்னோட ரப்பனுடைய வேதம், அவருடைய பேச்சு, அப்படி முத்தமிட்டு முத்தமிட்டு குர்ஆனை ஓதிக்கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் அக்பர். நிறைய அதுக்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கையை அபூபக்கர் நாயகத்தோடு உமர் நாயகத்தோடு கழித்து கொண்டிருந்தார்கள். செய்தனா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு நிறைய போர்களில் கலந்துக்கிட்டாங்க. ரோமானியர்களோடு நடைபெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க போர் எர்மூக் யுத்தம், மிகப்பெரிய வெற்றி. சித்திக் நாயகன் தான் அந்த படை எடுக்கிறாங்க. ஆனா போர் நடக்கிற காலத்துல சித்திக் நாயகம் வஃபாத்தாகிறாங்க. உமர் நாயகம் அடுத்த ஜனாதிபதி ஆகிறார். இதே காலித் இப்னு வலீத் தலைமையில படை எழுப்பப்படுது, மிகப்பெரிய போர். அதுல இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கலந்து கொள்கிறார். கலந்து கொண்டு போர் உச்சத்தை அடைகிற பொழுது காலித் இப்னு வலீத் ரொம்ப டெக்னிக்கா சொல்லிட்டு இருக்கிறான், இப்படி 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 இப்படி. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க, நீங்க கொஞ்சம் பின்வாங்குறீங்க. யார்கிட்ட? காலித் இப்னு வலீத். நீங்க படையினுடைய தளபதி அமீர் எல்லாம் கரெக்டு தான், ஆனா ரோமானியர்களோடு போராடுவதற்கு கொஞ்சம் நீங்க தயக்க மாதிரி தெரியுது, எனக்கு அனுமதி கொடுங்கள், நான் முடிச்சு காமிக்கிறேங்கிறான். அது நடக்குமா? அப்படி தனியா ஒரு குழு அனுப்ப முடியுமா? காலித் ரலியல்லாஹு கொஞ்சம் தயங்குறாங்க. வேண்டாம், அவசரப்படாதீங்க, ஏன்னா இதெல்லாம் உயிர்கள். எது நம்பி வந்திருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் உயிர். உடனே இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு சில பேரை சேர்த்துட்டு அங்க அறிவிப்பு செய்கிறார், அல்லாஹ்வுடைய பாதையில் உயிர் கொடுப்பதற்கு தயாரானவர்கள் என்னோடு வாருங்கள். 400 பேர் சேர்ந்துட்டாங்க. இந்த 400 பேரை திரட்டி கொண்டு களத்தில் குதித்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு கடுமையாக போரிடுகிறார்கள். ரோமர்கள் விரண்டோடி போகிறார்கள்.
ஆனால் யுத்தம் முடியல. அதுக்கு பிறகு காலித் இப்னு வலீத் நடவடிக்கை எடுத்து போரெல்லாம் முடிஞ்சு எர்மூக்கினுடைய களத்தில் இந்த போராளிகளை பார்த்து வருகிற பொழுது இவரோடு சேர்ந்து 3 சஹாபாக்கள், 3 பெரிய தலைக்கட்டு, ஹாரித் இப்னு ஹிஷாம், ஐயாஷ் இப்னு அபீ ரபியா, இக்ரிமத் இப்னு அபீ ஜஹல், இந்த 3 பேரும் அடுத்தடுத்து கிடக்கிறார், குற்றுயிரா கிடக்கிறார். அப்போ ஐயாஷ் தண்ணி அப்படின்னு கத்துறார். ஒருத்தர் தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஹாரிஸ் அப்படி தண்ணியை பார்த்தார். உடனே இவர் சக்கராத்தில் இருக்கிறவர், அவருக்கு கொடு, ஓடோடி கொண்டு போய் அவருக்கு கொடுக்கிறாரு. அவரு பார்த்தா இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார். சக்கராத்தில் பார்க்கும் பொழுது அவருக்கு தண்ணியை கொடு. அவரு முதலில் கீழே விழுந்திருக்கிற ஐயாஷ் அவர்களை பார்க்க அவருக்கு தண்ணி கொடு. ஓடி போனா அவர் மூத்தாயிட்டார். இல்லை அவரு போயிட்டாருன்னு இவங்க 2 பேர்த்துக்கு கொண்டு வந்தா இவங்க 2 பேரும் இந்த 3 பெரும் தலைகள். அதில் ஒருவர் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அபூஜஹலுடைய மகனாக இருந்தாலும் ரப்புல் ஆலமீன் தந்த மிகப்பெரிய ஹிதாயத்தின் பின்னால் உண்மையான ஈமானிய உணர்வோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்திற்காக ஜிஹாது செய்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில உயிர் நீத்து ஷஹீத் என்ற ஸ்தானத்தை பெற்றார்கள். வல்ல ரப்புல் ஆலமீன் இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொருந்தி கொண்டதை போல அல்லாஹ் நம்மையும் பொருந்திக் கொள்வானாக. தீனுக்காக, இஸ்லாத்திற்காக ஏதோ ஒரு வழியில் போராட்ட குணம் நிறைந்தவர்களாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இன்னைக்கெல்லாம் நார்த்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வெறித்தனம் நாளுக்கு நாள் கூடிட்டே இருக்கு. அவங்க ஹோலி கொண்டாட்டத்தின் போது மக்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு முதலமைச்சர் அறிவிக்கிறார். அதுக்கு இந்த நாட்டில் சட்ட நடவடிக்கைகள் இல்லை. அப்பாவி முஸ்லிம்கள், வடநாடுகள்லாம் இன்னமும் நாலேஜ் இல்லாத மக்கள் இல்லை, முரட்டத்தனம் இருக்கு. ட்ரெயினில் குர்ஆன் ஓதிட்டு இருக்கும்போது அடிக்கிறாங்க. அந்த மக்களுக்கு அல்லாஹ் பெரும் பாதுகாப்பை தரணும். உலகளாவிய பிரச்சனை. பாலஸ்தீன் மக்கள் என்னன்னா இப்பதான் உலகத்துக்கு அமெரிக்காவினுடைய கோரமுகம், ரஷ்யாவினுடைய கோரமுகம் எல்லாமே இஸ்லாத்துக்கு எதிரானவங்க தான். முஸ்லிம்களை பகடைக்காயாக வைத்துதான் இவங்களுக்கு அந்த மண்ணு வேணும். எந்த மண்ணு? கஸ்ஸா. ஆனா அந்த மக்களுக்கு அது ஈமான். அப்ப நாம போராடித்தான் வாழ வேண்டும். இது பரவும், இந்தியா முழுவதும் இந்த வெறித்தனம் பரவும். பரவுவதற்கு முன்பு இந்த ஜனநாயக ஆட்சி நாட்டிலே சட்டத்திற்கு உட்பட்டு அவர்களோடு ஜிஹாது செய்வது முஸ்லிம்களுக்கு கடமை. நம்ம அரசியல் ரீதியா உண்மையிலே எத்தீம்பு தான். அரசியல் ரீதியா சொல்லுங்க, அதெல்லாம் விளக்கி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னமும் நம்ம எவ்வளவு முட்டாள்கள் மடையிலா இருக்கிறோன்னா, நான் எந்திரிச்சா இவருக்கு பிடிக்காது, இவர் எந்திரிச்சா இவருக்கு பிடிக்காது, இவர் அவரை முடிக்க பார்ப்பாரு, அவர் என்ன முடிக்க பார்ப்பாரு, 3 பேர் சேர்ந்து நாசமா போயிட்டே இருக்கும். இதனாலதான் பிஜேபி தைரியமா சொன்னான், முஸ்லிம்களுடைய வாக்கு எங்களுக்கு வேண்டாம்ங்கிறான். சொல்லிட்டானா? அதே வார்த்தையை இன்னைக்கு தமிழகத்திலும் நிறைய அரசியல் கட்சிகள் பயன்படுத்துது. அப்படின்னா இவங்க துக்குடாவா இருப்பானுங்க, சேர மாட்டானுங்க, பல இயக்கங்களா நின்று அவனுங்களே முடிச்சுக்குவானுங்களே தவிர ஒன்னா நின்று ஒரு சட்டமன்றத்தை எதிர்கொண்டால் குறைந்தபட்சம் 40 எம்எல்ஏக்கு வாய்ப்பு இருக்கு. எங்க? தமிழகத்துல 40 சொல்லுங்க. காகிதம் இல்லத்து 25 எம்எல்ஏ வச்சிருந்தார். ஆனா கரெக்டா தொகுதிகளை பிரிக்கும் போது முஸ்லிம் ஓட்டுகள் ஒன்று சேர்ற இடத்தை உடைச்சிருவாங்க. எல்லா சதியும் இருக்கு, ஆனா எல்லாமே தெரியும், ஆனா சேரமா. இது இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா சொன்னேன்னு வச்சுங்களேன், நிறைய பேருக்கு அது பிடிக்காது. எங்க இயக்கத்தை திருப்பிப்பாரு, இந்த ஆளை என்னைக்காச்சும் ஏதாவது பண்ணணும். நான் இந்த முட்டாளுகளுக்காக நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கிறோம். அதாவது ஒவ்வொரு இயக்கத்தினுடைய தலைவர்கள் அவங்கள சமூகம் ஒதுக்கணும், வேற வழியே இல்லை. அவனுக்கு தான் இந்த உம்மத்தில் பிரச்சனை. நமக்கு சேர்றதுக்கான இடம் தான் ஜமாத். தமிழகம் முழுவதும் இருக்கிற ஜமாத்துகள் சேர்ந்து அந்தந்த தொகுதியில் ஒரு ஜமாத்தின் சார்பாக ஒருத்தரை எம்எல்ஏவா நிற்க வச்சு ஜமாத்தார்கள் எல்லாம் சேர்ந்து முடிவு செய்து தீர்மானம் பண்ணி அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் நடக்கட்டும் எம்எல்ஏக்களை தேர்வு செஞ்சா என்ன ஆகும்?
சொல்லுங்க, சாத்தியமெல்லாம் இருக்கு. இந்த இயக்கங்களே வேண்டாம், சாபத்திற்குரியவங்க. அவங்க செயல், சில போராட்டம், சில கல்வி என்ன அதெல்லாம் கரெக்டு, சேர்ந்து செய்த நம்ம சொல்றோம். சேர்ந்து செய்ய சேராததுனால பலம் கூட பலகீனமாகவே போகும். பலம் கூட சில இயக்கங்கள்கிட்ட நல்ல அபாரமான சக்தி இருக்குங்க, ஆளுமை திறன் இருக்கு. அவங்க உம்மத்து கூட சேராததுனால அவங்கள டார்கெட் பண்ணி அரசு ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கு. அதனால ரமலானுடைய காலத்துல ஒண்ணு நினைச்சுங்க, நல்லா சம்பாரிச்சு நல்லா தின்னு சொகுசா வாழ்ந்து இப்படியே வாழ்ந்துருவோம். லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்காக அடிக்கிற காலம் திரும்ப வரும். போராடித்தான் நம்முடைய மக்களுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ரமலான் மாசத்துல யோசிப்போம். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா அரசியல் கட்சியும் தயாராகிட்டான். இந்த தீவு இவன் எப்போ தயாராகும் தெரியுமா? எலெக்ஷனுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடி. அப்போ தயாராக என்ன பண்ணுறது? அதனால் அந்த நல்ல சிந்தனை உடையவங்க சேரணும். அல்லது இயக்கங்களை எல்லாம் சேர்த்துங்க. ஜமாத்தை நினச்ச முடியுங்க. எல்லா இயக்கங்களையும் சேர்த்து உட்காரு. நீ ரொம்ப நாளாக கட்சியில் இருக்கிறியா, இந்த நீ ஒரு தொகுதி வச்சுக்கோ, நாங்கள் உனக்கு ஓட்டுப்போம். நீ ஒரு இடத்துல இவன் நின்னானா நான் நின்று சொல்லுங்க, யார் வரக்கூடாதா அவனை. இதெல்லாம் நம்ம ரொம்ப விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ரமலானுடைய மாதம் உம்மத்தின் மீது கவலை எல்லோருக்கும் இருக்கும். அல்ல ரப்பல் ஆலமீன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதோடு ஈமானிய உணர்வோடு பிரச்சனைகள் தீர்வுன்னு மட்டும் நினைக்கக்கூடாது, பிரச்சனைகள் அதிகரிக்க செய்யும். இங்கே நான் வாழ்வதே கேள்விக்குறியாகும். முஸ்லிம்கிற அடையாளத்தோடு இருப்பது கேள்விக்குறியாகும். படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்க இவ்வளோ போராட்டங்கள் இருக்கும், எதிர்கொள்ள வேண்டும். இக்ரிமா போன்ற போராளிகளின் வரலாறுகளை நெஞ்சில் ஈமானை இன்னும் உறுதிபட செய்யும். அப்படிப்பட்ட ஷுஹதாக்களை போன்று வாழுகிற தௌஃபீகை அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி சய்யிதுனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.